4.5 வருஷத்துக்கிட்ட ஆச்சுங்க. பட் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. நம்ம எழுத்தாளர் நான்சி கோமகன் காலையில் கால் பண்ணியிருந்தாங்க. நம்ம கப்பலோட்டிய வஉசிக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஜெயிலுக்குள்ளே மாலை போட போகிறோம், மரியாதை செலுத்த போகிறோம், எல்லாரும் போகிறோம், வருஷம் போடுறது தான், இந்த வருஷம் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பெரிய ஆளுங்க கோவையில் இருக்க முக்கியமான ஆட்கள் கூப்பிடும்போது நம்ம போகாமல் இருந்துடக்கூடாது. சரி போவோம், ஃபோட்டோ தானே, கூட நின்று எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் போனோம். உள்ளே போய் அந்த செக்கை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது மகிழ்ச்சியா இல்லை சோகமா வருத்தமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. இந்த செக்கை ஒரு மனுஷன் இழுத்துருக்குற அப்படி இந்தியாவின் விடுதலைக்கு வேண்டி. அவர் யாருன்னு கேட்டால் இந்திய பெருங்கடலில் கப்பல் விட்டவராமா. நமக்கு இங்கே இருக்க போட் ஹவுஸ் போய் அந்த போட்டில் ஏறி உட்காந்து அந்த துடுப்பை யூஸ் பண்ணி கொஞ்சம் நம்மனால அந்த போட்டு முன்னாடி போகுது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அரை மணி நேரம் அந்த இடத்தையே ஒரு ரவுண்டு அப்படியே நம்மளே துடுப்பு போட்டு நம்மளே அந்த இடத்த சுற்றிட்டு வரும்போது அப்படி சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எத்தனை ஆண்டுகள் எங்கள் வஉசி இந்த செக்கை இழுத்துருப்பாரு. எதுக்காக தெரியுமா இழுத்தாரு? கப்பல் விட்டதுக்கு வேண்டி. அதுவும் ஒரு கப்பல் இல்லைங்க, 2 கப்பல். உள்ளபடியே மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் எங்கள் வஉசி தாங்க. எவ்வளோ பெரிய செல்வந்தர், எவ்வளோ பெரிய படிப்பாளி. உண்மையாலுமே அந்த செக்கை பார்த்தப்போ மாடு கூட கொஞ்சம் திணறத்தாங்க செய்யும் அதை இழுக்கிறதுக்கு. அதுக்கு வேற வழி இல்லை, அது என்னன்னே தெரியாமல் அது வாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாட்டை கூட இவங்க அடிச்சிருக்க மாட்டாங்கல்ல, மாடு வாட்டுக்கு சுற்றிக்கிட்டு தான் இருக்கும், கேள்வி கேட்காது. துடுப்பு போடுறதே கொஞ்ச நேரத்தில் கை வலிக்கிறப்ப இந்த செக்கை எப்படி இழுத்துருப்பாரு. நம்ம ஆளுங்கள்லாம் பயங்கரமாக கதை அழைப்பாங்க, பிற்கால சோழர்கள் தான் கப்பல் விட்டவர்கள் அப்படின்னு. அதுவும் இந்த சீமான் பேசுகிறதெல்லாம் கேட்டால் 30,000 யானைகளையெல்லாம் ஏற்றிட்டு போனாங்களாம் அந்த கப்பலில். எதுக்குடா போனீங்கன்னு கேட்டால் அவனே சொல்கிறான், அங்கே போய் 2-3 பொம்பளைங்களை பிடிச்சிட்டு வந்தோன்னு. ஆனால் முதல் முறையாக இந்தியாவிலேருந்து நல்ல நோக்கத்தோட ஒருத்தர் கப்பல் விட்டுருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து கப்பல் பயணம் மேலை நாடுகளுக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போயிருக்குங்க. ஆனால் முதல் முறையாக பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து அவர் படித்த படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் இந்த தொழிலை தான் செய்ய போகிறேன், இது எனக்கு சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நான் இந்த தொழிலை செய்கிறேன். ஆனால் இன்னைக்கு யூடியூப்லேயே பேச முடிய மாட்டேங்குதுங்க. ஆளுங்கட்சிக்கு எதிராக நீ பேசுகிறீங்கன்னு பல நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 8ஆம் தேதி நம்ம தமிழ்நாடு யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க சென்னையில். எதுக்காக? யூடியூபர்ஸினுடைய உரிமைகளை கேட்கறதுக்காக. என்ன பண்ணுறது, இந்தியாவில் நடக்கிறது மக்களாட்சி, இந்தியாவை ஆளுவது இந்தியர்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய பேச்சுரிமைக்கே கருத்துரிமைக்கே போராட்டம் நடத்த வேண்டியதாக இருக்குது இந்தியாவில். அப்போ யோசிச்சு பாருங்க, பிரிட்டிஷ் அவங்கள எவ்வளவு கொடூரமாக ஒடுக்கி இருக்கும். எப்பவுமே வியாபாரிகளுக்கு எதிராக பேசினா அரசர்களுக்கு பிடிக்காது இல்லைங்க. அதானியை பற்றி ராகுல் காந்தி பேசினா உன்னோட எம்பி பதவியே தூக்குறேன்னு சொல்கிறது தானே நம்ம இந்திய அரசாக இருக்குது. இப்பேற்பட்ட சூழல்களில் தான் அன்னைக்கு நம்ம வஉசி அவர்கள் தன்னுடைய மொத்த சொத்தையும் இழந்து இன்னைக்கு ரேஞ்சுக்கு அதெல்லாம் 6,000 கோடிக்கு மேலே வர்த்தா இருக்குல்லங்க. ஆனால் இந்த சுதந்திர போராட்டம் அந்த 47க்கு அப்புறம் பிறந்த ஒருத்தர் தனி விமானம் வாங்கி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு, அதுவும் 6,000 கோடிக்கு மேலே. ஆனால் அவங்க தான் வஉசி எல்லாம் சுதந்திர போராட்ட வீரரா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இருந்தாலுமே அந்த செக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. அங்கே போய் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஒத்த செக்கை ஒருத்தர் தனியாளாக எடுத்திருக்காரு, ஆனால் ஃபோட்டோ நாங்கள் குரூப்பாக தான் எடுத்தோம். உண்மையாலுமே நான்சி தோழர் அண்ட் கோக்கு மிகப்பெரிய நன்றிங்க, இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. சும்மா பேசியிருப்போம் செக்கு இழுத்த செம்மல்னு, அவர் இழுத்த செக்கையே நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். உண்மையாலுமே இவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறம்தான் நம்ம சுதந்திரம் பெற்றிருக்கோமா அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்குங்க. ஆனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் பெற்றும் நம்மளோட இன்றைய நிலைமை எப்படி இருக்கு? உப்புக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏங்க பரவாயில்லைங்க, இட்லி தோசைக்கெல்லாம் 5% தாங்க வரி.
ஏன்னா அது சவுத் இந்தியன் ஃபுட் இல்லையா. ஆனால் நார்த் இந்தியன் ஃபுட்டுக்கெல்லாம் நாங்கள் டாக்ஸ் ஃப்ரீ பண்ணிடுவோங்க, இந்த சப்பாத்தி ரொட்டி இதுக்கெல்லாம். ஏன்னா செக்கிழுத்த செம்மல் தமிழ்நாட்டுக்காரர்ல, அவரோட ப்ராடக்டை நாங்கள் பெருமைப்படுத்தணும்ல. அதனால தான் தமிழ்நாட்டின் ஃபேவரட் ஃபுட்டான இட்லி தோசைக்கு 5% வரி போட்டிருக்கோம். இனிமேல் நீங்களும் சப்பாத்தி ரொட்டின்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் டேக்ஸ் ஃப்ரீயாக தானே இருக்க போகுது. உண்மையாலுமே இன்னைக்கு வஉசியினுடைய பிறந்த நாள் மிகப்பெரிய அரசியலுக்கு மத்தியில தாங்க நடக்குது. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் தனித்தனியாக வந்துட்டாங்க, ஒவ்வொரு சமுதாயத்துக்காரங்களும் குரூப்பா வராங்க. இதுல சில காவிகளும் வராங்க. மற்றவங்களுக்காச்சும் ஏதோ ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். காவிகளுக்கு இவர் மேலே என்ன அக்கறை அப்படிங்கிறதும் புரியாத புதிராவே இருந்துச்சு, இப்போ இருக்கு. வஉசி அவர்களே, முதல் முறையாக என் மனம் திறந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்த முறை நம்ம வஉசியை சந்திக்க இந்த மாதிரி அரசியல் குரூப்பா போகாம பள்ளி மாணவர்கள் போகிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா மாணவர்களுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு போன எல்லாருக்கும் நான் உட்பட ஃபோட்டோ தாங்க முக்கியமாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுத்தோம், எடுக்காமலாம் இல்லை, ஆனாலும் உள்ள உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. செக்கிழுத்த செம்மல் வஉசி, நீங்கள் எதுக்காக இழுத்தீங்களோ நாங்கள் மீண்டும் அடிமைப்பட்டு போயிட்டோம். நீங்கள் யாருக்காக அந்த செக்கை இழுத்தீங்களோ அவங்களாகிய நாங்கள் உங்களை மறந்துட்டோம். இனிமே நம்ம வஉசி ஐயாவை பற்றி பேசும்போது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அந்த வஉசி ஐயாவை தான் எங்கள் பெரியாருக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தறதுக்கான வேலையை சில ஆட்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரியாருக்கும் வஉசி அவர்களுக்கும் இருந்த நட்பு, பெரியாருக்கும் அன்றைய அரசியல் தலைவர்களுக்கும் இடையே இருந்த நட்பு, இது எல்லாமே சுயநலமற்றது, பொதுநல நோக்கத்துக்காக மட்டுமே. அவங்கெல்லாம் தன்னலம் பார்க்காம பெற்றுத்தந்த இந்த சுதந்திரத்தை நம்மோட சுயநலத்துக்காக அடகு வச்சுட்டோம். இனிமேலும் நம்ம அடிமையாக இல்லாம இருக்க, நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்ற, சுதந்திரத்தை காப்பாற்ற நான் போடும் ஓட்டு நான் முடிவு செய்யும் பிரதமருக்கு அப்படிங்கிற உறுதிமொழியோட ஓட்டு திருட்டுக்கு எதிராக ராகுல் காந்தி எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நாம் அனைவரும் உடனிருப்போம். வஉசியின் போராட்டம் வெல்ல வேண்டும் என்றால், வஉசி யாருக்காக சுதந்திரம் பெற்று தந்தாரோ அவங்க எல்லாம் சுதந்திரமா இருக்கணும். அதுக்காக நம்ம மறுபடியும் செக் இழுக்க வேண்டியது இல்லை. நம்மளுடைய வாக்கு உரிமையை கரெக்டாக பயன்படுத்தினா போதும். எங்கள் வஉசி ஐயாவுக்கு புன்னகையோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.